அண்ணே என்னம்மா? அண்ணே ஒரு பையும் பிரெட்டும் பன்னும் கொடுங்கண்ணே. சரிம்மா. இந்தாங்க. நீ கவலைப்படாத. இந்தா வெச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா, அப்பாவோட துணிமணிலாம் எடுத்து கொடு. வா. அதுல இருந்து அப்பாவோட துணிமணி எல்லாம் எடுத்து இந்த பையில வை. மோகன், மூர்த்தி, கபாலி, நீங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். யோ வாயா, வந்து கூட்டு போ. வாங்கம்மா. போங்க சார். ஃபார்ம நிரப்பியாச்சு சார். உள்ள எப்ப சார் போலாம்? பொறுங்க. உங்க வேலை முடிஞ்சிட்டு என் வேலை முடியணும்ல. இந்த பாரத்துல எல்லாம் மேலதிகாரிட்ட கையெழுத்து வாங்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க உள்ள போய் பார்க்க முடியும். சரியா? இருங்க, கையெழுத்து வாங்கிட்டு வரேன். போய் உட்காருங்க. சரிம்மா, அவர் வரட்டும், நாம அங்கிட்டு போய் உட்காருவோம். ஆமா, நீ ஏன் தனியா வந்த? அந்த போலீஸ் அண்ணன் கேட்ட மாதிரி வீட்ல பெரிய ஆள் யாராவது இருந்தா அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உங்க அம்மாவும் கூட வரலையா? அம்மா இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே செத்து போயிட்டாங்க. வீட்ல வேற யாரும் இல்லையா? கூட பிறந்தவங்க? நானும் அப்பாவும் மட்டும்தான். உள்ள கைதியா இருக்கிறவங்களை பார்க்கணும்னா நம்ம ஆதார்லாம் கொண்டு வரணும் தெரியாதா? எத்தனை நாளா உங்க அப்பா ஜெயில இருக்காரு? வீட்ல நீ தனியாவா இருக்க? அப்பா இங்க நேத்து வந்திருக்காரு. மாமா வீட்டுல இருந்த. எதுக்கு உங்க அப்பா ஜெயிலுக்கு வந்தாரு? என்ன நடந்துச்சு? பரவாயில்ல மஞ்சு, நல்லா அழுதுரு. அப்பதே மனசுல இருக்கிற பாரம் குறையும். எங்க அப்பா மேல பெரிய பழியில சொல்றாங்க. ஆனா அப்பா ரொம்ப நல்லவர்க்கா. எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டார். ஒரு எம்எல்ஏ கிட்ட அப்பா டிரைவரா இருந்தாரு. 2 நாளைக்கு முன்னால டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு 2 நாள் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு. நீ மாமா வீட்டுல போயிருன்னு எனக்கு கொண்டு போய் விட்டாங்க. மாமானா எந்த வழி சொந்தம்? அம்மாவோட அண்ணன். ஆனா 2 நாள் கழிச்சு அப்பா வரல. போலீஸ் வந்து அப்பா பத்தி விசாரிச்சாங்க. அவரு ஒரு பொண்ணு அப்பா கெடுத்து கொண்டுட்டாரு.
மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா அப்பா அப்படி பண்ணல, பண்ண மாட்டாரு. எனக்கு தெரியும் அப்பா இப்படி பண்ண மாட்டாரு. அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லியோ அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. எனக்காக என் அப்பா பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்ல. சாமின்னு சொல்லுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பா சாமின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அப்பா பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க சாமிக்கு சமம். புரியுது மஞ்சு, நீ உங்க மாமா வீட்ல தானே இருந்த, அவங்களாவது வந்திருக்கணும்ல, ஏன் வரல? மாமா அப்பாவை தப்பா பேசினாங்க. மாமா கிட்ட சண்டை போட்டுட்டேன்க்கா. மாமா வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டேன்க்கா. அப்பாவை தேடி முதலாளி வீட்டுக்கு போனேன். அங்கேயும் விரட்டிட்டாங்க. அப்புறம் அப்பா இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதான் வந்தேன். அப்பா பாவங்க, அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவரு எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. யாரோ அப்பாவை மாட்டி விட்டாங்க. உன் சூழ்நிலை நல்லாவே புரியுது மஞ்சு. ஆனா நீ தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுட்டே போய் உங்க அப்பாவை பார்த்தா